நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். வெற்றிமாறன் நீ கூட வந்து திமுக கொத்தடிமை தானா? அந்த வீடியோ வந்து பாருங்களேன். மாணவர்கள் ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்கன்னா மற்ற அமைப்புகள் எதுவும் சரியா செயல்படலன்னு அர்த்தம். ஒரு மாணவர் போராட்டம் என்பது ஒரு அரசினுடைய தோல்வி. அதாவது இது வந்து பார்த்திருப்பீங்க, இந்தியா முழுக்க வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திமுகலையும் வந்து கொத்தடிமைகளும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீட் எக்ஸாமுக்கு எதிராக கிடையாது. நீட் எக்ஸாம் எதிர்ப்பு அப்படின்ற பேர்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் நம்ம முதலமைச்சர் விஜயம் வந்து ஆபாசமும் அவதூறவும் பேசுறதுக்காகவே இது ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுல கலந்துட்டு இருக்கவர் யாருன்னா நம்ம வெற்றிமாறன் எங்க திடீர்னு வந்து இன்னைக்கு வந்திருக்காரு, அவரை நம்ம எங்கேயும் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து நீங்க ஒன்று நினைச்சிருக்கலாம். ஆனா அது உண்மைதாங்க. ஏன்னா அவரும் வந்து ஒரு திமுக கொத்தடிமையா தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து திமுக எதிர்கட்சியா இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால ஆளுங்கட்சி எதிராக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் கடைசியா வந்து நீட்டுக்கு எதிராக எப்ப போராடினாரு அப்படின்னு பார்த்தா 2017, அதாவது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது தான் வந்து கடைசியா வந்து போராட்டம் பண்ணியிருந்தாரு. அப்பயுமே வந்து திமுக எதிர்கட்சி தான், இப்பயுமே வந்து திமுக எதிர்கட்சி தான். அதாவது திமுக ஆதரவாவே சொம்பு தூக்குற ஒரு சொம்பு தூக்கியா தான் வந்து இந்த ஒரு வெற்றிமாறன் வந்து இருந்துட்டு இருக்காரு. இந்த கடந்த 10 வருஷமா வந்து நீங்க என்ன கோமாக்கு போயிட்டீங்க சார்? சொல்லுங்க, நீங்க வந்து கோமாக்கு போயிட்டீங்களா? உங்களுக்கு அறிவே இல்லையா? என்ன மண்டக்குள்ள மசாலா இல்லையா? இல்ல கடந்த 5 வருஷமா வந்து திமுக ஆட்சி இருந்துச்சு, அப்போ வந்து நீட்டு ஏன் ஒழிக்கல அப்படின்னு வந்து நீங்க வந்து ரோட்ல இறங்கி வந்து போராடல? அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பாசம் இல்லைங்களா? அப்பெல்லாம் வந்து தமிழ் மக்கள் மேலேயும் தமிழ் மாணவர்கள் மேலேயும் உங்களுக்கு அக்கறையா இல்லையா? ஐயோ என்னுடைய மாணவர்கள் கஷ்டப்படுறாங்களே, எவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து அப்பெல்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? அது என்ன இப்ப மட்டும் திடீர்னு உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது உங்க பாசம்? இதுவே வந்து ஒரு பச்சோந்தி தானே தானே? பச்சோந்தி தானமா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்தி பேசுறன்றது வந்து பச்சையவே தெரியுது. என்ன ஒரு மானகட்ட பழப்பு. ஃபாலோ பண்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.